மதுரை டு தேனிக்கு போற வழியில பஸ்ஸுக்குள்ள காதல் வந்துருச்சு. சினிமா 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 சூப்பர் பாட்டு சூப்பர் ஹிட் செம்ம டான்ஸ் செம்ம ஹாட் சினிமா 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 மாலமா ஆட்டம் போடு குத்து பாட்டு கும்மி ஹிட் படம் எடுக்க போறோம் நாங்க இளைஞருங்க நல்ல கலைஞருங்க எடுக்க போறோமே சினிமா சினிமா தான் இளமை துடிப்பிருக்கு நமக்கும் பாய்ப்பு இருக்கு சிகரம் தொடுவோமே இனிமை இனிமைதான் காலம் கனிஞ்சதடா கனவும் பழிச்சதடா நாங்க எடுப்போமே சினிமா சினிமாதான் ஊரே பாராட்டும் உலகே சீராட்டும் எங்க எதிர்காலம் இனிமை இனிமைதான். அந்த காலம் இந்த காலம் எந்த காலம் வந்தாலும் உடனே காதல் வரும் சினிமா சினிமா தான். வாடி அடி வாடி அடி வாடி 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 வா தட்டுப்பட்ட முறுக்கு எல்லாம் காதலுக்கு வாங்கி தந்து காதல வளர்த்த இடம் இந்த சினிமா தான். சித்தார கட்டு கட்டு சிங்காரம் பண்ணி கட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாள். கட்டி கட்டு சிங்காரம் பண்ணி கட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. கௌதம்ங்கிற இவன் பேரை ரீல்னு மாத்தினதே இந்த ஊருக்காரங்க தான். அது சரி, ரீலை பார்த்து ஏன் எல்லாருமே பயந்து ஓடுறாங்க? ரீலு சினிமாவில் பெரிய டைரக்டரா வரணுங்கிற கனவோட வாழ்றவன். ஆளை காணும் அண்ணாச்சி எஸ்கேப்பா. அதனால சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் யாரு சிக்கினாலும் விட மாட்டான். உடனே கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். இவன் சுத்துற ரீலு தாங்க முடியாம தான் எல்லாரும் ஓடி ஒளிறாங்க. இந்த ரீலு கிட்ட இருந்து தப்பிக்கத்தான் காலையில போகும்போதும் திரும்ப சாயந்தரம் வரும்போதும் இந்த பையன் எல்லாத்துக்கும் தகவல் கொடுப்பான். இதுக்காக இந்த பையனுக்கு எல்லாருமா சேர்ந்து மாச சம்பளம் கொடுக்குறாங்கன்னா பாத்துக்கங்களேன். முதல்ல நடந்து வந்தவன் அடுத்து சைக்கிள் வாங்கினா, இன்னைக்கு ஸ்கேட்டிங்ல போறான். நாளைக்கு ரீலால சினிமாவில் எத்தனை பேர் சம்பாதிக்க போறாங்கன்னு தெரியல. ஆனா அவனால சம்பாதிச்ச முதல் பையன் இவன் தான். அப்புறம் பாட்டு இந்த கதையை எத்தனை ரூபாய் சொல்லுவ? புதுசா 4 சீன் ஆட் பண்ணிருக்கேன், கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதை மட்டும் சொல்லு. ஓகே. பொண்ணு வந்துட்டு பாடுவாள்ல, அதுக்கு பதில் அவங்க அம்மா வருவாங்க. அம்மா வந்துட்டு பாடுவாங்கல்ல, அதுக்கு பதில் பாட்டி வருவாங்க. அப்பா இந்த சீன்லயே இல்ல. சூப்பர் சூப்பர் சொல்லி முடிக்கல. சூப்பர் சூப்பர். பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஆலமரத்து காவல் நிக்கிற மாதிரி கம்பா நிக்கிறாங்க. அண்ணாச்சி என்னாச்சு அவசரமா போன போட்டு வர சொன்னீங்க? பசங்க வந்து பணம் கேட்டப்போ என்ன சொன்னேன்? உங்களை தான் சினிமாவில் ஜெயிக்க முடியல, அவங்களுக்காக பணம் கொடுத்து வதங்கன்னு சொன்னேன். இது என்ன தப்பு? நானும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் படமா எடுக்கிறாங்களே, சந்தான பாரதி சார் கிட்ட 30,000 வாங்கி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படமா எடுத்து காட்டினா அப்படியே சினிமா வாய்ப்பு கிடைக்கும்னு தான் ஹெல்ப் பண்ணேன். ஏன் இவங்க படம் சரியாவே எடுக்க இல்லையா? அதெல்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க. சந்தான பாரதி சாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? பிரச்சனையே இவங்க தான். என்ன சொல்றீங்க? 30 லட்சத்துல 2 மணி நேரம் படமே எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது முடியுமா? அப்படியா சொன்னாங்க? என்னப்பா அண்ணாச்சி சொல்றது? ஆமா. என்ன ஆமா? ஏயா முன்ன பின்ன இந்த சினிமா ஷூட்டிங்கா பார்த்துருக்கியா? படம் எடுக்கிறத எவ்வளோ செலவாகும் தெரியுமா? இந்த பாரு, யூனிட் வாடகை இருக்குது, மேக்கப் செலவு, காஸ்டியூம் செலவு, அதோட ப்ரொடக்ஷன் செலவு, ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் செலவு, இதெல்லாம் விட இந்த கூட வர்றாங்களே ஹீரோக்களின் டச்சப்பு, அவங்க பேட்டா, இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ செலவாகும் தெரியுமா? சரி, இதெல்லாம் முடிஞ்சு படத்தை எடுத்துடலாம்னு வச்சுக்க. அங்கே மெட்ராஸ் போனே டப்பிங் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் செலவு வேறு இருக்குது. இது எல்லாத்தையும் முடிச்சு கரெக்ஷன் இந்த கலர் கரெக்ஷன் அது வேறு இருக்குது. இதுக்குள்ளே எடிட்டிங்கோட சேர்த்து மிஸ்ஸிங் இருக்குது. இவ்வளோ செலவு. இந்த பாருங்கப்பா, ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறத வேற, சினிமா எடுக்கிறத வேற. நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமா ஷார்ட் ஃபிலிம் செலவில் எடுத்துட முடியாது. நான் ஒரு காலத்தில் சினிமாவில் சென்னையில் போய் கஷ்டப்பட்டவன் தான்.
முடியாம தான் திரும்பி வந்து அண்ணாச்சிகளில் பொட்டனை போட்டுருக்கேன் தெரியுமில்ல. இந்த பாருங்கப்பா, ஆர்வம் இருக்கலாம், அதே ஆர்வம் கோளாறு இருக்கக்கூடாது. ரிமாண்டே கேமராமேன், கேமரா அவன்கிட்டயே இருக்கு. ஹீரோ ஹீரோயின் எல்லாமே எங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜானகி கோ டைரக்டர், அவ பாட்டும் பாடுவா. அது போக எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாரும் நான் சொன்ன கேட்டுப்பாங்க. நான் டைரக்டர். எங்களுக்கு சம்பளம் எதுவும் வேணாம். சினிமால ஜெயிக்கணும்னு ஆர்வம் இருக்கிற நடிகர் நடிகைகளை அறிமுகப்படுத்துவோம். 30 லட்சத்துல எங்களால படம் எடுக்க முடியும். ரிலீஸ் ஆகி லாபம் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்க சொல்லுங்க. ஆமா, அப்புறம் என்னன்னாச்சு, இந்த டீலிங் நல்லா தானே இருக்கு. எங்க டீமை யாருமே நம்பாதப்போ பல தடவை பணத்தை கொடுத்து எங்க முயற்சியை ஊக்கப்படுத்தினதே நீ தானே பேங்க்கு. பொறுமையா யோசிச்சு பாரு. கேடி குஞ்சுமோன் நம்பினதுனால தான் ஷங்கர்னு பெரிய டைரக்டர் கிடைச்சாரு. மணிரத்னம் சாரோட நம்பிக்கையில தான் AR ரஹ்மான் கிடைச்சாரு. பாலச்சந்தர் சார் நம்பிக்கை வச்சதால தான் உலகநாயகன் கமலஹாசன் சாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் கிடைச்சாங்க. கரெக்ட். யாரோ ஒருத்தங்களோட நம்பிக்கையில தான் இன்னொருத்தங்க ஜெயிக்க முடியும். எங்களை முழுமையா நம்புவாங்க. கண்டிப்பா ஜெயிப்போம். நாங்க சொன்ன பட்ஜெட்ல படம் எடுக்கிறோம். நம்புவாங்க. நம்பிக்கை தானே வாழ்க்கை. அண்ணாச்சி, பசங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. போன போடுங்க. என்ன நீங்க முறைக்கிற பார்த்தா போன கீழே போட சின்னமா இருக்கு. சந்தான பாரிசருக்கு போடுங்க. போடுங்க போடுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, பசங்க போடுங்க சந்தோஷமா அண்ணாச்சி. போங்க போங்க. இந்த பாருங்கப்பா, ஒரு மாதிரி போராடி சம்மதிக்க வச்சிருக்கேன். நீங்க படம் பண்ணீங்க, என்ன மறந்துடாதீங்க. ஹலோ. ஆ சொல்லு முருகா. பசங்க கிட்ட பேசி பார்த்துட்டேன். ஆ ரொம்ப நம்பிக்கையோட உறுதியாகவும் இருக்காங்க முதலாளி. 30 லட்சத்தில் எப்படிப்பா படம் பண்ண முடியும்? ஷூட்டிங் செலவுக்கு மட்டும் தான் பணம் வேணும். அவங்க யாருக்குமே சம்பளம் வேணாம்னு சொல்றாங்க முதலாளி. படம் ரிலீஸ் ஆகி லாபம் வந்ததுக்கு அப்புறம் கொடுத்தா போதும்ன்றாங்க. முருகா, எத்தனை படத்தோட ப்ரொடக்ஷன் வேலை நீ பார்த்துருக்க? உனக்கு தெரிய வேணாமா? 30 லட்சம் படம் எடுக்க முடியுங்கிறியா? நீ நம்புறியாத? நம்பிக்கை தானே வாழ்க்கை முதலாளி. கேடி குஞ்சுமோன் நம்பினதுனால தான் ஷங்கர்னு ஒரு டைரக்டர் கிடைச்சாரு. மணிரத்னம் சார் நம்பினதுனால AR ரஹ்மான் கிடைச்சாரு. பாலச்சந்தர் சார் நம்பினதுனால கமல் சாரும் ரஜினி சாரும் கிடைச்சாங்க. நீங்க நம்பினதுனால சினிமால எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க. எனக்கே வா. நம்புங்க முதலாளி, பசங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சரி 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 சரி, ராமாயணத்தை நிறுத்து. நீ அவங்கள நம்புற, அவ்வளோதானே? ஆமா முதலாளி. சரி, நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வா, அவங்கள கூப்பிட்டு வா, பார்ப்போம். சரிங்க முதலாளி. சரி. முருகா எல்லாத்தையும் சொன்னான். உங்கள் டீமை நான் நம்புகிறேன். கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் நல்லபடியாக படம் பண்ணுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உடனே ஷூட்டிங் வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, வேலையை ஆரம்பிங்க. மற்றதெல்லாம் முருகன்கிட்ட பேசிக்கிறேன். நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்ஸ் சார். எடுத்துட்டு வா. ஓகே சார். முருகா, பசங்களை நல்லபடியாக பார்த்து கைட் பண்ணு. இந்தாங்க சார். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். முருகாவில் கையெழுத்து போடு. அக்ரிமெண்ட்ல டைரக்டர் தானே முதலாளி கையெழுத்து போடணும். உனக்கு அந்த பசங்க மேலே நம்பிக்கை இருக்குல்ல? ஆமா முதலாளி. உனக்கு அந்த பசங்க மேலே நம்பிக்கை இருக்கு, எனக்கு உன் வீட்டு மேலே நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை தானே வாழ்க்கை முருகா. முதலாளி, எனக்கு இருக்கிறது அந்த வீடு ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, சினிமாவே பார்க்க கூடாதுன்னு என் பொண்டாட்டி சொல்லியிருக்கா. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா ஆத்தாலும் மகளும் சேர்ந்து என்னை அடிச்சே கொண்டுருவாங்க முதலாளி. சரி சரி, பாட்டப்படாத, மேலே ஏறி உட்கார். உட்கார் உட்கார் உட்கார். கண்ணத்தர கண்ணத்தர. நீ தானே சொன்ன முருகா, நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு. ஒரு கேட்டி கொஞ்சம் நம்பினால்தான் ஷங்கர்னு ஒரு டேரக்டர் கிடைச்சாரு. ஒரு மணிரத்னம் நம்பினால்தான் AR ரஹ்மான் ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைச்சாரு. ஒரு பாலச்சந்திரன் நம்பிக்கையில் தான் கமலஹாசன் ரஜினிகாந்தும் வந்தாங்க இல்லையா? அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த பசங்க நம்ப முருகா, நல்லா வருவாங்க. இந்த படத்துக்கு நீ தான் ப்ரொடியூசர், நான் தான் ஃபைனான்சியர். ஓகேவா? முதலாளி, என்ன மன்னிச்சிருக்க முதலாளி. பசங்க மேல இருந்த பாசத்துல பேசிட்டு முதலாளி. இப்ப புரியுதா முருகா? மத்தவன் பணம்னா வெள்ளம், உங்க பணம்னா ஒரு பயம். அடுத்த எப்படி போனா பரவாயில்ல, நம்ம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறீங்க இல்லையா? பாத்தியாக்குனா இவர் 3 பசங்களை கூப்பிட்டு வருவாராம், படம் எடுக்கணும்னு சொல்லுவாராமா. 30 லட்சம் நாங்கள் தூக்கி நீட்டுவோமா? கேட்டா நம்பிக்கை தானே வாழ்க்கைங்களா? போடா. நான் எழுச்சுவா நினைச்சா கிளம்புற. கிளம்பு முருகா. இன்னொரு தடவை படம் எடுக்கணும், பணம் கொடுங்கன்னு என்கிட்ட மட்டும் இல்ல, வேற எவன் கிட்டே நீ போகக்கூடாது. மரியாதையா வெளியே போயிடு.
அறிவு கெட்டவன் வந்துட்டான். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாதே. நீ சாதிக்க பிறந்தவன். துணிந்து நில், எதையும் வெல். இந்த படத்தை நானே பண்ற முதலாளி. பசங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, இத்தனை வருஷம் முயற்சி பண்ணி என்னால ஜெயிக்கவே முடியல. இந்த வாய்ப்பை எனக்கான வாய்ப்பா நான் எடுத்துக்கிறேன். எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லைன்னா வேற யாரு முதலாளியும் என்ன நம்புவாங்க? நம்பிக்கை தானே வாழ்க்கை. செக்கை கொடுத்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க முதலாளி. நல்லா இருக்கு. இந்தா வாழ்த்துக்கள் முருகா. 3 பைசா தான் வட்டி. இதை மாசம் மாசம் கட்ட தேவையில்லை. படத்தை முடிச்சு நல்லபடியா விற்று பணத்தை மொத்தம் கொடுத்தா போதும். அசலும் வட்டியும் சேர்த்து கொடுத்து. ரொம்ப நன்றிங்க முதலாளி. வரேன். ஏய் வருவாங்க ஈர. டேய் டேய் இங்க போறா. செக் வருது 30 லட்சம் இருக்கு. எஸ் பேங்க் சுத்தி வா பேங்க். சுத்தி வா பேங்க். சுத்தி வா. 30 லட்சம் வந்துருச்சு. படம் எடுக்கிறோம், டக்குன்னு முடிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஓகே எஸ் பேங்க். थैंक यू so much பேங்க். சூப்பர் ஹிட் செம டான்ஸ் செம ஹாட். சினிமா 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 மாடமா ஆட்ட போடு குத்து பாட்டு கும்மி ஹிட். ப்ரொமோஷன் சாங் ரெடி ஆயிடுச்சு. உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிட வேண்டியதானே? சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் மட்டும் வேணும். ஒரு ஆடிஷன் நடத்தி அவங்களையும் செலக்ட் பண்ணிடலாம். இனிமே டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். நாளைக்கு ஆடிஷன் ஆரம்பிச்சிடலாம். சந்தான பாரதி சார் கால் பண்றாரு. சொல்லுங்க முதலாளி. என்ன முருகா, படத்தோட வேலையில ஆரம்பிச்சாச்சா? ப்ரொமோஷன் சாங் ரெடி ஆயிடுச்சு. 2-3 நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம் முதலாளி. பசங்க பண்ண ஷார்ட் ஃபிலிம் 2-3 தடவை பார்த்தேன். அவங்க எடுக்க போற கதைக்கு அந்த ஹீரோயின் இருக்காளே, அந்த பொண்ணோட இன்னொரு பொண்ணு வராள. ஆமா முதலாளி. ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணும்போது குறுக்க ஒரு பொண்ணு வருமே, அதானே? ஆமாப்பா, அந்த குறுக்கு போன பொண்ணை தான் சொல்றேன். அந்த பொண்ணையை கூப்பிட்டு ஹீரோயினை போடுங்க. இப்ப நடிச்சிருக்க பொண்ணு நல்லா தான் நடிச்சிருக்கா, நல்லாவும் இருக்கா. பட் இருந்தாலும் இவங்க எடுக்க போற கதைக்கு அந்த பொண்ணு நல்லாப்பான்னு எனக்கு ஒரு ஃபீலிங். சரிங்க முதலாளி, நீங்க சொன்ன பொண்ணியே ஹீரோயினா போட்டுடலாம். சரிப்பா, பண்ணுங்க. குட், தேங்க்யூ. நானே சொல்றேன், இந்த படத்துக்கு அந்த பொண்ணு தான் ஹீரோயின். படத்தோட வெற்றி தான் நமக்கு முக்கியம். எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே. சரி வாங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசி ஓகே வாங்கலாம். நீ நினைச்ச உடனே நான் அந்த பொண்ணை பார்க்க முடியாது. ஏண்டா, அவ பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணா இல்ல விஐபி வீட்டு பொண்ணா? யாரா இருந்தாலும் நான் பேசுறேன்டா. அந்த பொண்ணோட நம்பரை கொடுங்க, நான் பேசுறேன். அந்த பொண்ணோட நம்பர் தெரியுமா தெரியாதா? அந்த பொண்ணோட நம்பர் மட்டும் இல்ல, அந்த பொண்ணே யாருன்னு தெரியாது. என்னடா சொல்ற? ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது ஒரு பொண்ணு குறுக்க போயிட்டா. எஞ்சி ஷாட் நல்லா இருக்கு, அந்த ஹீட்டர் வச்சிட்டான். நான் என்ன பண்ணுவேன்? இன்னொரு பாயிண்ட் இருக்கு. என்ன பாயிண்ட்? நீ என்ன சொன்ன எனக்கு நல்லா இருக்குன்னு? இப்ப மட்டும் என்ன? எல்லாம் உன்னாலதான்டா. நீ எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இல்ல. ஒரு ஒளி ஓவியனின் கண்கள் அழகான எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் கேப்சர் பண்ணிரும். தட்ஸ் மை ப்ரொபோசல். சூப்பர், தேங்க்ஸ். அதே மாதிரி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கேப்சர் பண்ணிட்டு வாங்க. அப்ப ஷூட்டிங் நடத்தலாம். ஒருவேளை அந்த பொண்ணு கிடைக்கலனா வாங்கின செக்கை திருப்பி கொடுத்துட்டு பழையபடி பொட்டலங்கட்டவே போயிடுவேன். உங்கடாங்க இப்ப என்னடா பண்ண போறோம்? சிச்சுவேஷன் தெரியாம நீங்க 2 பேரும் ஜாலியா பார்க்குக்கு வந்து உட்காந்துருக்கீங்க. டேய், ஜாலியா உட்கார்லடா. பார்க்குனா 50-100 பேர் வருவாங்க. நாம தேடுற பொண்ணு கூட இங்க வரலாம்ல. அதை விடு, நீ பேங்க பார்க்க போனில்ல, அது என்னாச்சு? அந்த பொண்ணை எப்படியோ தேடி பிடிச்சி ஹீரோயினை புக் பண்ணிட்டு வரணுமா? இல்லனா செக்கை திருப்பி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஏமலை யாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஷூட் பண்ண கோயில் சுத்தி இருக்கிற ஏரியா ஃபுல்லா முதல்ல தேடுவோம். கண்டிப்பா அந்த ஏரியால நம்ம தேடுற பொண்ணு இருப்பா. ஒருவேளை அந்த பொண்ணு பக்கத்து ஊரா இருந்தா? ஒரு தெருவுக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு பக்கத்து ஊர்ல இருந்து எதுக்கு வரணும்? டேய், அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க யாராவது அந்த ஏரியால இருக்கலாம்.
அவங்கள பார்க்க வந்த பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்கலாம்ல. இல்ல ரீலு, எனக்கு என்னமோ ஜானகி சொல்றதான் சரின்னு படுது. அந்த பொண்ணு கண்டிப்பா அந்த ஏரியால தான் இருக்கணும். அது எப்படி ரிமாண்டு இவ்வளவு உறுதியா சொல்ற? நம்பிக்கையோட தேடினா இன்னும் 2-3 நாள்ல அந்த பொண்ணு நம்ம கண்ணில் படுவா. நம்பிக்கை தானே வாழ்க்கை. சரி போலாம். லெட்ஸ் கோ. ஆண்டவா, அந்த பொண்ணை எப்படியாவது எங்க கண்ணில் காமிச்சிரு. ஆயிடுச்சு, எங்க தேடியுமே கிடைக்கல. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? முதல்ல நீங்க யாரு, எங்க இருந்து வாரீங்க, அதை சொல்லுங்கப்பா. சார், நாங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கோம். ஓஹோ. நாங்க சேர்ந்து ஒரு படம் எடுக்க போறோம். சந்தோஷம். அது சம்பந்தமா தான் சார் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். என்கிட்ட என்ன பேச போறீங்க? கொஞ்சம் உள்ள போய் பேசலாம் சார். சரி, வாங்க வாங்க உட்காருங்க. சரி, எடுக்கிறதா எடுக்க போறீங்க. இந்த வெட்டு குத்து அடிதடி ஆபாசம் அது இதுன்னு இல்லாம 4 பேர் குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி நல்ல படமா எடுங்க. சரிதானே? ஏமா ராதா, என்னங்க? வந்தவங்களுக்கு ஒரு 3 டீ கொண்டா. சரி. அப்புறம் என்னமோ சொல்லணும் நீல, சொல்லுங்க. அது வந்து சார், நாங்க எடுக்க போற படத்துக்கு ஹீரோயின் தேடிட்டு இருக்கோம். அப்படின்னா பாம்பே, ஆந்திரா, பெங்களூர்னு இல்லாம நம்ம ஊர் பொண்ணுங்களா பார்த்து நடிக்க வைங்க. கரெக்டா சொன்னீங்க. ஒரு வாசகம்னாலும் திருவாசகம் சார். கடவுள் இருக்காரு, பெரிய கிளாடி சார். எப்படி சொல்றீங்க? உங்களையும் எங்களையும் எப்படி கோர்த்து விட்டுக்காரு பாருங்க. என்ன சொல்றீங்க? நாங்க நினைச்சதே தான் சார் நீங்களும் சொல்றீங்க. அப்ப நம்ம ஊர் பொண்ணு தான் ஹீரோயினியா? என்ன சார் நம்ம ஊர் பொண்ணான்னு கேக்குறீங்க? நம்ம வீட்டு பிள்ளை தான் சார் ஹீரோயின். ஒண்ணும் புரியலையே. எடுத்துக்கங்கப்பா. சரிங்கம்மா, சாப்பிடுங்க. எடுத்துக்கங்க. ஓகே சார். எங்க படத்துக்கு ஹோம்லி ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கோம். எங்க ஹீரோயின் எப்படி இருக்கணும்னு நாங்க நினைச்சோமோ உங்க பொண்ணு இப்படி இருக்காங்க சார். உங்க பொண்ணு எங்க படத்துல ஹீரோயின் நடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சார். என்னங்க பொண்ணு படத்துல நடிக்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க, பேசாம இருக்கீங்க? இரு, படிச்ச பசங்க படம் எடுக்கிறாங்க. நம்ம பொண்ணு நடிச்சா நல்லா இருக்கும்னு பிரியப்படுறாங்க. விருப்பம்னா அனுப்ப போறோம், இல்லாட்ட வேணாம்னு சொல்ல போறோம். இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? தம்பி, எங்க பொண்ணு உங்க படத்துல நடிக்க வைக்கிறதுல எனக்கும் உள்ளூர ஒரு சந்தோஷம் தான். ஆனா என்ன பண்ண தம்பி, 4 நாள்ல நிச்சயார்த்தம், அடுத்த மாசம் கல்யாணம். அப்பா, யாரு கேட்டுப்பா நிச்சயதார்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணீங்க? என் பொண்ணு யாருமா கேட்கணும்? மத்த எல்லா விஷயத்துக்குமே என்கிட்ட கலந்து பேசின நீங்க கல்யாணம்னு வரும்போது மட்டும் ஏன்பா ஒரு வார்த்தை கூட பேசல? ஏமா, வெளியில மாப்பிள்ள பாத்திருந்தா கேட்டிருப்பேன் கண்டிப்பா. மாப்பிள்ள வேற யாரும் இல்லம்மா, சின்ன பிள்ளையில இருந்தே உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் முறை மாமே சங்கர்மா. ஐயோ அப்பா, அவனை கட்டுறதுக்கு பதிலா நீங்க சொன்னீங்கன்னா நான் சந்தோஷமா தூக்கில கூட தொங்குறேன். ஏங்க, அதுக்கு முன்னாடி எங்க படத்துல நடிச்சு கொடுத்துங்களே. என்னப்பா பேசிட்டு இருக்க நீ? என் பொண்ணே கல்யாணம் வேண்டாம் தூக்குல தொங்குறேன்னு சொல்ற, என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏங்க, அது உங்க குடும்ப பிரச்சனை, நீங்க தான் பேசி தீர்த்துக்கணும்.
முதல்ல எங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. உங்களுக்கு என்னதான்ப்பா பிரச்சனை? உங்க பொண்ணை எங்க படத்துல ஹீரோயினா நடிக்க சொல்லுங்க. எங்க பொண்ணு உங்க படத்துல நடிக்க மாட்டா, விடுங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். நல்லா யோசிச்சிட்டேன். எங்க பொண்ணு உங்க படத்துல நடிக்க மாட்டா, போங்க. இவனுங்க அடங்க மாட்டாங்க, அடிச்சு விரட்டுங்க. இங்க வர்றோம், அடிச்சு விரட்டிடுவாங்களாம்ல. நீங்க நினைச்ச உடனே எங்களை அடிச்சு விரட்டிட முடியாது. ஏன்னா என் மேல கை வைக்க 3 பேருக்கு தான் ரைட்ஸ் உண்டு. யாருப்பா அந்த 3 பேரு? நம்பர் 1 என்ன பெத்த அம்மா அப்பா. நம்பர் 2 எனக்கு வரப்போற மனைவி. நம்பர் 3 கடமை தவறாத காவல்துறை அதிகாரி. மாப்பிள ஸ்லோவா பேசிட்டு இருக்கேன்ல, வெயிட் பண்ணு. அது ஓ மாப்பிள்ள இல்ல, என் மாப்பிள்ள. உங்க மாப்பிள்ளையா? எங்க வீட்டுக்குள்ளே வந்து டேய் வாங்கடா, வேகமா வாங்கடா. தம்பி, நான் போன்ல சொன்னேன்ல, அந்த பசங்க இவங்க தான். நீ போனே, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா பாத்துக்கிறதுக்கு நாம என்ன லாலா மிட்டாய் கடையா? தம்பி 2 தட்டு தட்டி அனுப்பு, கல்யாண நேரம் பார்த்து பசங்க மட்டையாட போறீங்க. சார் நீங்க போலீஸா இல்ல பொறுக்கியா? 2 சேர்ந்த கொலவனா. கமல் சாருக்கு ஓகே, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ட்ரை பண்ணாதீங்க. மாவன தம்பி, இவனை மட்டும் எக்ஸ்ட்ரா 4 அடி அடிக்கிறேன். நான் கிளம்புறேன். நீ கிளம்புனே. மாட்டினடா நீ. டேய் ஏஞ்சி வாங்கடா. உங்க 2 இடத்துல யார் டைரக்டர்? நீங்களே கண்டுபிடிங்களே. ஓ மூஞ்சிய பார்த்தா டைரக்டருக்கான எந்த அறிகுறியும் தெரியலையே. ஏங்க இவர் மூஞ்ச பார்த்தா மட்டும் சங்கர், மணிரத்னம், ஏஆர் முருகதாஸ் இவங்களாமா தெரியுறாங்க? நீ ரொம்ப அதிகமா பேசுற. அது என் கூட பிறந்தது, கொஞ்சம் கூடவே பிறந்தது. பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறது தமிழனோட பண்பாடு இல்லைங்க. அதான் பேசாம இருந்த இவன் அடிச்சேன். இப்ப சொல்லுங்க, இதுல யார் டைரக்டர்? இவன் தான் டைரக்டர். உங்க படத்துல அகலியா நடிக்கணுமா? அப்ப என்ன ஹீரோவா போடுங்க. என்னங்க விளையாடுறீங்களா? ஏன் சார் எங்க அண்ணனுக்கு என்ன குறைச்சல? சும்மாரா ப்ளீஸ் பாஸ். ஏங்க அந்த பொண்ணுக்கு தான் உங்களை கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு பதிலா செத்துருவேன்னு சொல்றா. அவளுக்கு என் லவ் புரியல பாஸ். புரிஞ்சாலும் செத்துருவா. உங்க படத்துல ரொமான்ஸ் சீன் இருக்கா? இருக்கு. ரொமான்ஸ் சீன்ல நாங்க 2 பேரும் நடிக்கும் போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அப்படியே டெவலப் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிருவோம்ல. அந்த பொண்ணு வீட்டுல தான் படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அதை நான் பாத்துக்கிறேன். நான் ஹீரோனா, அகலியா தான் ஹீரோயின். அவங்க வீட்டுல நான் பேசிக்கிறேன். ஹலோ, இவ எப்படி இங்க? இது என்ன லெட்டர்? அனுப்புனர் எம் அகல்யா, டாக்டர் ஆப் ஏ முருகேசன், பிருந்தாவன் தெரு, திருப்பரங்குன்றம், மதுரை 5. பெறுநர் உயர்திரு மதுரை மாநகர் காவல்துறை ஆய்வாளர், மதுரை. பொருள்: எனது மரணத்துக்கு காரணமானவர்களை கைது செய்வது குறித்து. கௌதம் என்பவர் அகல்யாவாகிய என்னை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்தார். இந்த நிலையில் என் வீட்டில் எனக்கு வேறு ஒருவருடன் நிச்சயார்த்தம் நடக்க இருப்பதால் என்னை திருமணம் செய்து கொள்வதாக வர சொன்னார். ஆனால் நான் இங்கு வந்த பிறகு திருமணம் செய்ய முடியாது என்று என் காதலர் மறுக்கிறார். மிகுந்த மனவேதனையில் உள்ள நான் தற்கொலை செய்து கொள்கிறேன். என் சாவிற்கு என் காதலரும் அவருடைய நண்பர்களும் தான் காரணம் என்பதை காவல்துறை ஆய்வாளராகிய தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னுடைய இந்த கடிதத்தையே எனது மரண வாக்குமூலமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு எம் அகல்யா. என்ன மாப்பிள, எங்களுக்கே தெரியாம இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க? நானே குழம்பு போயிருக்கேன், இவன் வேற. இந்த பொண்ணு எப்படிங்க வந்துச்சு? நீங்க போனதுக்கு அப்புறம் நான் தான் செல் நம்பர் கொடுத்தேன். ஒருவேளை மனசு மாறினா கால் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஃபோன் பண்ணி என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க. நானும் மணி என்ன வீட்டு அட்ரஸ் சொல்லி வர சொன்னேன். படத்துல நடிக்கிற பிளானோட வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா நம்ம எல்லாரும் ஜெயிலுக்கு அனுப்புற பிளானோட வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. இந்த பாருமா, பல முயற்சிக்கு அப்புறம் தான் பசங்க இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்ணாச்சியில வீட வர அடைய வச்சுதான் இந்த படமே உருவாகுது. அவங்களோட ஆசை, லட்சியம், வாழ்க்கை, கனவு எல்லாமே இந்த படத்துல இருக்கு. அத நீ முதல்ல புரிஞ்சுக்க. அவங்களுக்கு எல்லாமே படத்துல அடங்கியிருக்கு. அதே மாதிரி எனக்கு எல்லாமே என் காதல் தான். நீயும் எங்க படத்துல நடிக்க வேணாம். எங்க மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு எங்களால நிரூபிக்க முடியும். முதல்ல இங்க வெளியே போ. வாண்டறல.
மணியனா மணியனா என்ன அவர் கூட சேர்த்து வச்சிருங்க. அவர் இல்லாம நான் கண்டிப்பா சேர்த்துருவேன். நீ முதல்ல எந்திரி. சொன்னாக்கள் எந்திரிமா. இந்த பாருமா, பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை ரீல் உன்னை லவ் பண்ணியிருந்தா கூட எங்க கிட்ட மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையை சொல்லு. அவரை நான் லவ் பண்ணல. அப்புறம் நான் தான் அவரை ஒன் சைடா லவ் பண்றேன். என்ன சொல்ற? ரீல் உனக்கு எத்தனை நாளா தெரியும்? எனக்கு வீட்டுக்கு வந்தாருல்ல, அப்ப இருந்துதான். என்னம்மா சொல்ற? பார்த்தோன்னே லவ்வா? இந்த பொண்ணு தான் வளரிட்டு இருக்கானா? நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. என்னோட ஃபீலிங்ஸ் மட்டும் யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? 4 நாள்ல உனக்கு நிச்சயத்துன்னு வேற சொல்றாங்க. அதுல எனக்கு விருப்பம் கிடையாது. நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் என்னமா ஹெல்ப் பண்ண முடியும்? என்ன இவர் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னா நான் கண்டிப்பா இந்த மூவில ஹீரோயினா நடிக்கிறேன். இல்லனா லெட்டர் கமிஷனருக்கு அனுப்பிட்டு நான் சூசைட் பண்ணிக்குவேன். ஏமா ஏதோ ஊட்டிக்கு டூர் வர மாதிரி சொல்ற? ரீலு நீ என்ன சொல்ற? இந்த பொண்ணை ஹீரோயினை கமிட் பண்ணாதான் ஷூட்டிங் அனுப்பணும் பேங்க் சொல்லிட்டாப்ல. இந்த கனவு காதல் இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த பொண்ணு நம்ம படத்தோட ஹீரோயின், அவ்வளவுதான். பாடா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. இன்னும் 2-3 நாள்ல ஷூட்டிங் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சொல்லுமா, எல்லாம் ஓகே தானே? சரிம்மா, அப்படியே பண்றோம்மா. என்னாச்சு மணினா? யாரு போன்ல? நம்ம படத்துக்கு ஹீரோயினி தான். என்னவா? 4 நாள்ல அவங்க நிச்சயத்தை நடக்க போதில்ல. ஆமா, அதுக்கு என்ன? அட்வான்ஸ் கேட்டிருப்பா. அதான் மணியனை முடிஞ்சு பேயறைஞ்ச மாதிரி இருக்கு. அட்வான்ஸ் கேட்டிருந்தா கூட பரவாயில்லையடா. அப்புறம் என்ன கேக்குறா? அவளுக்கு நடக்கிற நிச்சயத்தை நிறுத்த சொல்றா நம்மள. இல்லைன்னா பழைய லெட்டர் எடுத்து கமிஷன் ஆஃபீஸ் போறேன்னு மிரட்டுறா. கௌதம் வந்திருக்காருல்ல? எல்லாம் ஓகே. உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். நீ தைரியமா இரு. நான் போய் பசங்களை பார்த்துட்டு வரேன். மாப்பிளோடைய அப்பா எந்திரிச்சு பொண்ணுடைய அப்பாவுக்கு சந்தன குங்குமம் கொடுங்க. என்ன ரீல செய்ய போறோம்?
அகல்யா நம்மள ரொம்ப நம்பியிருக்கா. நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்ட முடியாது. என்ன சொல்ற ரீலு? நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டுறதுன்னா உனக்கு அவ்வளோ சால்ட்டா தெரியுதா? இந்த 2 பேர்த்தோட சொந்த பந்தங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு. இவங்களோட சந்தோஷத்தை நீ பாக்குறியே, அகல்யாவோட சந்தோஷம் நீ தானே. அவனை லவ் பண்றாடா. என்ன பெரிய லவ்? அவளுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? நான் நல்லவனா கெட்டவனா? என் அப்பா அம்மா இருக்காங்களா இல்லையா? என் லட்சியம் என்ன? என்னை நம்பி வந்தா வச்சு காப்பாத்தேன்ட்டு ஏதாவது ஒரு வேலை இருக்கா? இதுல ஏதாவது அவளுக்கு தெரியுமா? பார்த்தோன்னே லவ், கேட்டா கனவுல வந்த முகன்றா. டேய், நிச்சயதார்த்தத்தை நிறுத்தலனா அகல்யா நம்ம படத்துல எப்பரா நடிப்பா? நடிக்கலன்னு பரவாயில்ல, சந்தன பரிசு சொல்லி வேற ஆப்ஷன் தெரியலாம். மாப்பிள்ளைக்கு தாய்மாமன் மாலையை போடுங்க. ரீலு, அகல்யாவோட கண்ணை பாரு. நம்மள அவ்வளோ நம்பிக்கையோட பாக்குறா. ப்ளீஸ் ஏதாச்சும் செய் ரீலு. அவ ஒருத்தியோட நம்பிக்கையை மட்டும்தான் நீ பாக்குற. தான் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுதுன்ற நம்பிக்கையோட அகல்யா வீட்லயும், தான் பையன் ஆசைப்பட்ட பொண்ணே வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்ற சந்தோஷத்தோட சங்கர் வீட்லயும், இந்த நிச்சயத்துக்கு வந்திருக்க எல்லாத்தோட சந்தோஷத்தையும் நான் பாக்குறேன். ஏதாச்சும் சரி மாண்டு. ஜானகி, நீ அகல்யா கண்ணில் இருக்கிற நம்பிக்கையை பார்க்குற, எல்லார் கண்ணில் இருக்கிற சந்தோஷத்தை ரீல் பார்க்குறான். நம்ம எல்லாத்தையும் தாண்டி நமக்கு மேலே இருக்கிறவன் என்ன பண்ண போறாங்கிறத நான் யோசிக்கிறேன். பொண்ணுடைய தாய் மாமன் பொண்ணுக்கு மாலையை போடுங்க. ஸ்வஸ்தி ஸ்ரீ மன்வத வருஷம் தை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சுபமுகூர்த்தத்தில் சுப லக்னத்தில் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் பிருந்தாவனம் தெருவில் வசிக்கும் திரு முருகேசன் திருமதி ராதா அவர்களின் புதல்வி திருநிறை செல்வி அகல்யாவை மதுரை கூடல் நகரில் வசிக்கும் திரு தபசி திருமதி ராஜாத்தி அவர்களின் இளைய குமாரன் திருநிறை செல்வன் சங்கருக்கு திருமணம் செய்விப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பெற்று இன்றைய சுபயோக சுபதினத்தில் இந்த நிச்சயதார்த்த வைபவம் நடைபெறுகிறது. சம்பந்திய 2 பேரும் எந்திங்க. இந்த தாம்பூல தட்டை வாங்கிட்டு 2 பேரும் தட்டை மாத்திக்கிறது. ரோஜனோ ரோஜமான சோபன சோபமான கல்யாண. அம்மா அம்மா சாம்பாரியா ஆண்டவன் ஒரு ட்விஸ்ட். அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சு? அப்பா அம்மா. அண்ணே சொல்றா. சூப்பர் சான்ஸ் உங்களுக்கு. என்னடா சொல்ற? படத்துல ஹீரோ நடிச்சா மட்டும் போதாதுண்ணே, நிஜத்துல ஹீரோவா இருக்கணும். அப்பதான் அன்னைக்கு உங்க மேல லவ் வரும். என்னடா சொல்ற? இப்போ என்ன பண்ணணும்? ஏப்பா ஏய், மயக்கம் வரும் போகும், தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட்டுட்டு நிச்சயதார்த்தம் நடத்துங்கப்பா. வேடிக்கை பார்த்துக்கிறீங்க. என்ன பேசுறீங்க? அகல்யாக்கு அவங்க அம்மானா உயிர். இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி தட்ட மாத்துறது? நிச்சயார்த்தம் நடக்கும் போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அத்தைக்கு முடியாத இந்த சூழ்நிலை நான் எப்படி சந்தோஷமா இருக்குது? அப்புறம் நிச்சயம் பண்ணிக்கலாம். சாமி, இப்படி ஆயிப்போச்சே, என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சூழ்நிலை புரியுது. இதை விட்டு அடுத்து 1 மாசம் கழிச்சா நல்ல முகூர்த்தம். முதல் அத்தையை தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவோம். தூக்குங்க. தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். பேங்க்கு எல்லாம் ரெடி. நீ சொன்ன ஷூட்டிங்ல போயிடலாம். எல்லாம் ஓகே தான்டா. ஆனா அந்த ஹீரோவை நினைச்சாதான். அந்த பொண்ணு தான் ஹீரோயின், இல்லைன்னா படமே இல்லைன்னு சொல்லிட்ட. ஆமா, சங்கரை ஹீரோவா போட்டாதான் அந்த படம் நடிக்க வைக்க முடியும். நாங்க என்ன பண்றது? எனக்கும் சூழ்நிலை புரியுது. ஆனா சந்தான பாரதி சார் கிட்ட போய் எந்த காரணமும் சொல்ல முடியாது. விடுங்க அண்ணாச்சி, பசங்க வச்சிருக்க கதை நல்லா இருக்கு. ஹீரோ யார் நடிச்சா என்ன, படம் நிச்சயம் கிட்ட ஆகும். ரீலு, நீங்க ஷூட்டிங் வேலையை ஆரம்பிங்க. படம் கண்டிப்பா நல்லா வரும். தேங்க்ஸ் மணிண்ணா, நாங்க ரெடி. பேங்க் தான் சொல்லணும் எப்போ ஷூட்டிங் கிளம்பணும்னு. சொல்லுங்க அண்ணாச்சி. சர்ரா, வர 17ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கே ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் என்ன புடிங்க.
இந்த 3 ஐட்டம் எடுத்திருக்கீங்களா? ஆமா, 3 ஐட்டம். இது விஜய் ஃபைரக்ஸ், நல்ல பிரமாதமா இருக்கும். காசு ரிமாண்டு எவ்வளவு? பூஜை அமர்க்கப்படுத்திடலாம் சீக்கிரத்தா. 1300 ரூபா. நாங்க கலைஞருங்க நல்ல கலைஞருங்க எடுக்க போறோமே சினிமா சினிமா தான். இளமை துடிப்பு இருக்கு நமக்கும் வாய்ப்பு இருக்கு சிகரம் தொடுவோமே இனிமை இனிமைதான். காலம் கழிஞ்சதடா கனவும் பறிச்சதடா நாங்க எடுப்போமே சினிமா சினிமா தான். ஊரே பாராட்டும் உலகே சீராட்டும் எங்க எதிர்காலம் இனிமை இனிமைதான். அந்த காலம் இந்த காலம் எந்த காலம் வந்தாலும் உடனே காத வரும் சினிமா சினிமா தான். வாடி அடி வாடி அடி வாடி 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 வா. தட்டுப்பட்ட முறுக்கு எல்லாம் காதலுக்கு வாங்கி தந்து காதல வளர்த்த கேட்ட இந்த சினிமா தான். சித்தார கட்டு கட்டு சிங்காரம் வண்ணை கட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தா. கட்டி கட்டு சிங்காரம் வண்ணை கட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாடா. சினிமா 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 சினிமா. இப்போ எதுக்குடா கை தட்டினாங்க? ரிஹர்சல் தான் போயிட்டு இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. வேற ஒன்றும் இல்லைல்ல? வேற ஒண்ணும் இல்லனே. யாரு என்ன விளையமா டிவி ரிப்பேரா? ஆமா ஆமா வேற ரொம்ப முக்கியம் இல்லையா? சீரியல பார்த்து பார்த்து தானே என் குடும்பத்தை கெடுத்து நீ. ஒரு நாள் சீரியல் பார்க்கலன்னா நீ உயிரோட இருக்க முடியும்? நான் என்ன டென்ஷன் இருக்கு இப்ப வந்து பார்க்கணும். வைஃப் போனேன் சவத்து பேவல. வணக்கம் அண்ணாச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த கடையோட முதலாளியை கொஞ்சம் பார்க்க முடியுமா? அந்த கடிச்சு துப்புறோம்னா கன்னியாகுமரி கடை விடுவாமா? என்னைய பார்த்தா உனக்கு ஓனர் மாதிரி தெரியலையா? நான் அப்பவே சொன்னேன் கேட்டீங்களாடா? அவர் தான் ஓனர் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க. அண்ணாச்சி இவங்க தான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்க. அதாவது நாங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சின்ன பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்க போறோம். நான் தான் இந்த படத்தோட எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். தாராளமா எடுங்க. இப்ப யார் வேண்டாம்க்கா? அண்ணாச்சி இந்த கடையை பார்த்தேன் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கடையில ஒரு சீனா ஷூட் பண்ணணும்னு எங்க டைரக்டர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒரு விஷயம் தெரியுமா? இந்த சிவகாசி ஊர்ல பெரிய கடை என் கடை தான். ரொம்ப ராசியான கடை. இங்க வந்து படம் எடுத்திய கண்டிப்பா படம் 100 நாள் ஓடுதா. இன்னொரு சினிமா இந்த ஊர்ல தமிழ் படம் 4-5 எடுத்தான், தெலுங்கு படம் எடுத்தான், ஹிந்தியில பாபி படம் எடுத்தாம்ல அந்த சாங்க இங்க எடுத்தாங்க. அப்படியே எப்படி எடுத்தாங்க தெரியுமா? மேரே சப்பு நோக்கே ராணி கப்பு ஆய கித்து ஜலியா தூர் ஜலியா ஊ ஜலியா டன் 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 டன். ஆமா இந்த படம் எத்தனை நாளைக்கு எடுப்பிய? நாளைக்கு எடுத்துருவோம். பகல் பூரா எடுப்பீங்களா? 24 மணி நேரம் இங்கே தான் ஷூட் பண்ணுவோம். அப்போ முதல்ல ஒரு 50,000 கொடுங்க, அப்புறம் படத்தை ஆரம்பிங்க. என்னடா அது 50? எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அங்க என்ன ரகசியம் பேச? அது ஒண்ணு இல்ல, நீங்க கேக்குற பணம் கொடுக்க நாங்க ரெடி. ஆனா செக்கா தான் கொடுப்போம். செக்கா? இல்ல செக் பாஸ் ஆகுமா? என்ன இப்படி கேட்டீங்க? எங்க செக்கமா ஒரு செக்க நீங்க பார்க்கவே முடியாது. இதுல பணம் மட்டும் இருக்காது, பாசமும் இருக்கும். இல்ல அப்ப சீர் குடு ஐயா. ஏய் குடு. ஒரு நிமிஷம் சார். அதுக்குள்ள என்னையா அவசரம்? இவன் தானே செக் தர போறான், நம்ம கணக்குல எதுக்கு போறான்? நம்ம படத்தோட பட்ஜெட்டுக்கு 50,000 லொகேஷன் ரொம்ப அதிகண்ணா. வேற கடை பார்க்கலாண்ணா. லொகேஷன் சூப்பரா இருக்கு, ரீலு மிஸ் பண்ண வேண்டாம். ஆமா மணி என்ன கொஞ்சம் பேசி பாருங்களேன். எல்லாரும் சேர்ந்து என்ன பேசி பேசாருவோம்? சரி உங்களுக்கு லொகேஷன் பிடிச்சு போச்சு, மிச்சம் நான் பாத்துக்கிறேன் போங்க. வாங்க வாங்க செக் கொடுங்களா? ஆமா கொடுங்க கொடுங்க. செக் பாஸ் ஆகும்ல? கண்டிப்பா. ஒரு நிமிஷம், ஷூட்டிங் பண்ண போறதா சொன்னீங்களா? என்ன படம் எடுக்க போறீங்க? படம் எடுக்க போறோம். எப்பா நீங்க படம் எடுக்க போறேன்னு தெரியும், அந்த படத்து பேர் என்ன? படம் எடுக்க போறோம். அட என்னப்பா நீ, இவனுக்கு எப்படி சொன்னா இவனுக்கு விளங்க வைக்கும்?
இப்போ தியேட்டர் படம் பார்க்க போறோம். ஆமா. அஜித் படம்னா வாலின்னு பேர் வரும்ல. இப்ப விஜய் படம் பார்க்க போறோம். அங்க குஷின்னு பேர் வரும்ல. அப்படி உன் படம் பேருன்னு கேக்கேன். அதான் படம் எடுக்க போறோம். மனுஷனாரி நான் ஒண்ணு சொல்ல ஐயா. என்ன ஐயா மனுஷனி இவ்வளவு பெரிய கடைக்கு ஓடணும். அப்புறம் முட்டானா அறிவிட்டானா? நீங்க கேட்டதுக்கு தெளிவா சொல்றேன். அதாவது எங்க படத்தோட டைட்டில் தான் படம் எடுக்க போறோம். அட கோட்டிக்கார பேர இது மூலை சொல்லக்கூடாதா? அதான் சொன்னேன் படம் எடுக்க போறோம். நீங்க தான் புரிஞ்சுக்கல. சரி விடப்பா. இந்த படத்து டைட்டில் நல்லா இருக்கு, எழுதி வச்சுக்கோ. இந்த படம் கண்டிப்பா 100 ரூபா ஓடும். ரொம்ப நன்றி. நல்ல ஆளா இருக்கானே. உன் ஃபேஸ் இருக்கே செம்ம ஃபேஸ். ஆனா அந்த ஃபேஸ்ல கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த கண் இங்க இருந்து அங்க போகணும், அங்க இருந்து இங்க வரணும், அப்படியே மறுபடியும் அங்க இருந்து இங்க வரணும். என்னமா டயலாக் சொன்னேன். டயலாக் சொல்றதுக்கு டைரக்டர் இருக்காரு, கோ டைரக்டர் நான் இருக்கேன். இங்க என்ன சும்மா போய் ஃப்ரேம் வை. போ அப்புறமா போ. நீ வா. சிக்கிட்டோமோ? என்ன சும்மா டவுட் கேட்டுட்டு இருந்தேன் மேம். டவுட்னா டைரக்டர் இல்ல கோ டைரக்டர் கிட்ட கேட்கணும், சரியா? கிளம்பு. ஒரு 40 சட்டை. வணக்கம். டீம் எல்லாம் வந்துட்டாங்க. ஷூட் பண்ணிக்கலாமா? கடல் மாதிரி கடை இருக்கு, தாராளமா எடுத்துக்கிடுங்க. ரொம்ப வாங்கப்பா அண்ணா சொல்லிட்டாரு. உங்க லப்பரோட பர்த்டேக்கு ஒரு ஷர்ட் வாங்கி தரீங்க. அதை அவர் போட்டு வந்து காமிக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கு அவர் முடியாதுன்னு சொல்றாரு. மறுபடியும் சொல்றீங்க. அதுக்கு அவர் வேணாம், வீட்டுக்கு போலாம், கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாரு. உடனே நீங்க ஒரு ஷர்ட்டை பிடிச்சி ட்ரையல் ரூம் கூட்டு போய் கதை மூடிடுறீங்க. த சீன். மானிட்டர் போலாம்ல? போலாம் சார். மானிட்டர் போலாமா? கட்ட பண்ணிடுங்க. ஏன் டைரக்டர் டென்ஷன் ஆகுது? இந்த ஷர்ட்டை வச்சுக்கோங்க. கேமரா ஆக்ஷன். இந்த சட்டை போய் போட்டுட்டு வாங்களேன். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், நாளைக்கு போட்டுக்கலாம். ப்ளீஸ் எனக்காக. வேணாம் சொன்னா கேளு, வீட்டுக்கு போலாம். கடெட் இவன் ஒருத்தன். ஒரு நிமிஷம் வாங்க. அவர் கரெக்டா தான் பண்றாரு. நீங்க தான் கொஞ்சம் ஃபீல் பண்ணணும். பேசுறதுலாம் ஓகே, கூட்டு போறதா இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸா இருக்கணும். ஒருத்தர் ட்ரை பண்ணலாமா? பண்ணுங்க. நீங்க பாருங்க. இந்த ஷர்ட்டை போட்டு வாங்களேன், பார்க்கலாம். கரெக்டா தான் இருக்கும், நாளைக்கு போட்டுக்கலாம். ப்ளீஸ் எனக்காக. சொன்ன கேளு, வா கிளம்பலாம். பக்கி ஏதோ கேள்வி கேட்க வருதே. என்னங்க 2 பேரும் வெளியிலே வரல? இப்ப என்ன அவசரம்? போன வேலை முடிஞ்சா வரப்போறாங்க. என்னங்க சொல்றீங்க? ரிஹர்சல் முடிஞ்சா வரப்போறாங்கன்னு சொன்னேன். வந்துருவாங்கல்ல? வந்துருவாங்க. அண்ணே ஒரு நிமிஷம் வாங்க. என்னடா? வாங்கண்ணே. என்னடா ஏனே பதற? டைரக்டர் ரிஹர்சல் மட்டும் தானே பாப்பாரு, டேக்ல நீ தானே பண்ணணும். ரிஹர்சல் எதுவும் நடந்துராதே. ஒன்னும் நடக்காதுனே, நிம்மதியா இருனே. போனே. சரிடா. அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம். ஷூட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாங்க அடுத்த லொகேஷன் போகணும். வரட்டுங்களா? ரொம்ப நன்றி. சீக்கிரம் வர சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். தம்பி 100 நாள் ஃபங்க்ஷனுக்கு நீ கூப்பிட விட்டுறாத. ஓகே சார். எல்லாரும் போயாச்சு, நீ கேமரா முக்கியமான நாள் நீயா போல. ஏமாளி எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கொடுத்த செக் பாஸ் ஆயிடுச்சா? அதுல உனக்கு என்ன சந்தேகம்? அது பாஸ் ஆபே தானே நான் ஷூட்டிங் சொன்னேன். அதுக்கு இல்ல முதலாளி, 100 ரூபா பிரியாணி கேட்டா 50 ரூபா பிரியாணி வாங்கி கொடுப்பாரு. ஸ்பெஷல் டீ கேட்டா சாதா டீல உங்க தொண்டுல இறங்காதோ அப்படிம்பாரு. அவர் எப்படி 50,000 ரூபாய்க்கு செக் கொடுத்தாருன்னா? ஏண்டா எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் கூட இருக்காரு, அவரை நீ நம்பலையா? கூடவே இருக்கிறதுனாலதான் முதலாளி சந்தேகம். ஆக நம்பலன்னு சொல்லு. நம்பலன்னு இல்ல முதலாளி, ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? நீயே செக்க பாரு. என்னது செக்கா? செக்குனா பேங்க்ல போடணும், இவர் எதுக்கு கவர்ல போட்டு வச்சிருக்காரு? தயவு செய்து பின்புறம் பார்க்கவும். செக்ல என்ன பின்னாடி? மரியாதைக்குரிய ஐயா, எனது முதலாளி வீட்டை அடமானம் வைத்துத்தான் இந்த படத்தை எடுக்கிறார். நீங்கள் நினைக்கும் அளவிற்கு நாங்கள் பெரிய சினிமா நிறுவனம் இல்லை. எல்லோருமே சம்பளம் வாங்காமல் வேலை செய்கிறோம். உங்கள் கடையில் படப்பிடிப்பை நடத்த இலவசமாக அனுமதித்தால் காலம் முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருப்போம். நாங்கள் கஷ்டப்படுகிற குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன். இதுல டிராயிங் வேறையா? இப்படிக்கு மணி. என்ன முதலாளி குலுங்குறாரு? ஐயா
என் வாழ்க்கையில எத்தனையோ செக்க பார்த்துருக்கேன்டா, ஆனா இப்படி ஒரு செக்க நான் பார்க்கவே இல்லடா. சார் ஃபீல் ஆயிட்டாப்ல. நான் 10ஆம் படிக்கும் போது பரீட்சை எழுத போறேன். பரீட்சை எழுத போறேன், ஒரு கொஸ்டினுக்கு பதில் தெரியாது. உடனே என் வாத்தியாருக்கு ஒரு கடிதம் எழுதுறேன். அன்புள்ள இந்த பேப்பர் திருத்தும் வாத்தியாருக்கு, உங்கள் கீழ்ப்படியுள்ள மாணவன் மானசாமி எழுதுவது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எங்க அம்மா படுத்து படிக்க கிடக்கா. என் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நீ என்னைய பாஸ் ஆக்கலன்னு சொன்னா என் குடும்ப சிக்கல்ல மாட்டி சின்ன பின்னம் ஆயிரும். அதனால உங்க காலில் விழுந்து கேட்க, எப்படியா தயவு பண்ணி நீ பாஸ் ஆகியிருக்கீன்னு. அவர் என்னைய பாஸ் ஆக்கிட்டாரு. அப்படி பாஸ் ஆக்க போய் தான் இன்னைக்கு விளைவில கடைக்கு முதலாளியா இருக்கேன். அந்த வாத்தியார் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதானே நீ நல்லா இருப்பியா? இல்ல மாடல் மேப்ப நீங்க நல்லா இருக்கணும்டா, நல்லா இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் முதலாளி. ஐயா செக் கொண்டு போற முதலாளி வர்றேன். முதலாளி ரொம்ப நல்லா இருக்கணும். உள்ள என்னதான் பண்றான் அவ்வளவு நேரம்? ஏப்பா ரிமாண்ட் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ற, உள்ள என்னப்பா பண்ண? அதை விடுங்கண்ணே. எப்படி உங்களால மட்டும் இப்படி முடியுது? என்னப்பா சொல்ற? நீங்க கொடுத்த செக்க இப்பதான் பார்த்தேன். எப்படி? என்ன நொப்படி? அதை நான் கேட்கணும் எப்படின்னு. ரிமாண்டு நம்ம ஆளுங்க பகைக்கு முன்னாடிதான் அப்படியே எரிமலையா குமுறுவாங்க, ஆனா பாசத்துக்கு முன்னாடி பனிமலையா உருவாங்க. இதைத்தான் கையாண்ட. இப்ப புரியுதா உனக்கு? நல்லாவே புரியுதுனே. சரி சரி, டைம் வேஸ்ட் பண்ணாதே, அடுத்த லொகேஷன் போவோம் வா. அண்ணே அதுக்கு பணம் அவருக்கு கொடுத்த மாதிரியே நிறைய செக் ஏற்கனவே வச்சிருக்கேன். இல்லாடி நீங்க. சரி வாங்க போலாம். நம்ம எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் சூப்பர். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஷூட்டிங்காக வீடெல்லாம் கொடுத்து உதவி இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. பத்தியிலா எங்க மகளும் மருமகனும் நடிக்கிறாங்க. அப்ப நாங்க இதோட செய்யலைன்னா பிறகு என்ன இருக்கு? போய் நீங்க உங்க வேலையை பாருங்க. ரொம்ப சந்தோஷங்க. திரும்பவும் நன்றியை தெரிவிச்சுடுங்க. இப்பதான் சொன்னீங்களே. அதாவது முதல் சொன்ன நன்றி நீங்க ஷூட்டிங்க்கு வீடு கொடுத்தீங்களே அதுக்காக. இப்ப நான் சொன்ன நன்றி இனிமே நீங்க செய்ய போற உதவிக்காக. ஒன்னும் புடிவில்லையே. புடிவில்லையா? அதாவதுங்க இப்ப ஹீரோ ஹீரோனிக்கு அப்பா அம்மா ஆர்டிஸ்ட் போட்டா அது வேற செலவாகும். நாங்களும் பட்ஜெட்ல படம் எடுத்துட்டு இருக்கோம். செலவு எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கணும்ல. அதனால நீங்க எப்படியோ வேடிக்கை வருஷமா நீங்க அப்படியே காசு மாத்திட்டு வந்து நின்னீங்கன்னா மீதியை நாங்க பாத்துக்குவோம். நல்லா தான் இருக்கு. சரி மாத்திடுவோம். பாராதா நம்மளும் நடிச்சிருவோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சரி. ஏவா ஜானகி, நீ பாட்டு போன் பேசிட்டு இருக்க வேலையை விட்டு. அண்ணே ஐரா நடிக்க சொல்லியிருந்தவர் இப்ப கால் பண்ணி வர முடியாதுன்னு சொல்றாரு. ரீலுக்கு வேற தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவான். என்னென்ன பண்றது? சரி கவலை விடு. இப்ப ஐயர் வரலைங்கன்னா உன் டென்ஷன். அதை நான் பாத்துக்கிறேன், நீ வேலையை பாரு. ஐயர் வர வேலையை பாரு. மணி என்ன? என்னப்பா ஐயருங்க? ஆமா நீங்க என்ன உட்காந்துருக்கீங்க? இப்போ உனக்கு ஐயர் தானே பிரச்சனை. ஆமா. ஐயர் ஒரு கண்ணை மூடு. தம்பி ரீலு இப்ப கண்ணை திறந்து பாரு. என்னண்ணே உடனே மாறிட்ட? ஐயர் ரெடி. டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் பொண்ணு மாப்பிளைய கூப்பிடு. பேசா கல்யாணத்தை முடிச்சிருவோம். ஐயர் தாலி கொடுப்பாரு. சரி, நீங்க கையில வாங்குறீங்க. கையில வாங்கிட்டு அகலி உங்க அம்மா அப்பாவை பார்த்து ஒரு சின்ன லுக். ஓகே, அழகா ஒரு சின்ன ஸ்மைல். நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு உங்களுக்கு மனைவியே வர போறாங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தோட அப்படியே பக்கத்துல போறீங்க, தாலி கட்டி 3 முடிச்சு போட்டுறீங்க. இதான் சீன். ஓகே புரிஞ்சுது சார். டைரக்டர் சார் என்கிட்ட சொல்லியிருந்தா மண்டை கண்டம் பிடிச்சி கிராண்டா பண்ணிருப்போம்ல. ஏங்க இது பையன் வீட்டுக்கு தெரியாம பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சு நடக்கிற ரகசிய கல்யாணம். அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ புரிஞ்சதா? ஓகே தானே? மணி என்ன தாலியை கொடுங்க. எப்பா சீன் படி இப்ப நான் ஐயர் ஆயிட்டேன். ஐயரே தாலியை கொடுங்கன்னு இதோ கொடுத்துறேன் சார். அதெல்லாம் எங்க அண்ணன் பக்கா பண்ணுவாப்ல. டேக் போலாம். இந்த வாட்ச் என்னமா அது? கண்டினியூ. இதெல்லாம் முன்னாடி நீ பார்க்க மாட்டீங்களா? ஓகே ஓகே ரெடி ரெடி போலாம். ஆக்ஷன். ஐயரே தாலி கொடுங்க. சங்கர் வாங்கிட்டீங்க. இப்போ பார்த்து ஒரு சின்ன லுக். பகலியாவை பாருங்க. ஓகே அப்படியே போங்க, தாலி கட்டலாம். கொஞ்சம் நடுங்காம கட்டுங்க சங்கர். கட் கட். ஆக்ஷன். தாலி வாங்குறீங்க, கையில வாங்குறீங்க, சின்ன ஸ்மைல். அப்பா அம்மா பாக்குறீங்க. இப்போ அகலியாவை பாருங்க, ஒரு ஸ்மைல் கொடுங்க. அப்படியே கொண்டு போங்க, தாலி கட்டுற மாதிரி கொண்டு போகலாம். சங்கர் போகலாம், தாலி கட்டுற மாதிரி போங்க. ஏங்க கை நடுங்குது? கை நடுங்காம பண்ணுங்க. கட் கட் கட். ஆக்ஷன். கட்டி மேல கட்டி மேல. கட். ஏன் சங்கர் பதறீங்க? ரிலாக்ஸ்டா பண்ணலாம்ல. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு வாங்க. இப்படி வந்து நில்லுங்க. வாங்க தாங்க, தாலி கையில தாங்க.
கொடுங்க ஐயர் 10 வாட்டி பண்றேன். தாங்க ஐயர், தாங்க தாங்க. ஐயர் தராரு, தாலியை வாங்குறீங்க. வாங்கிட்டு அவங்க அப்பா அம்மா ஒரு சின்ன லுக், ஓகே, அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தாலி கட்ட போறீங்க, அந்த ஒரு ஃபீல், ஓகே. நீங்களும் ஃபீல் பண்ணிக்கணும் அவர் தாலி கட்டும் போது, ஓகே. அந்த ஃபீலோட அப்படியே போய் தாலி கட்டிடுறீங்க. ஏங்க அச்சதெல்லாம் போடக்கூடாது, அது டேக்ல போடணும். இது ரிகர்சல் தான். என்னங்க வித்யா, எவ்வளவு விவரமா நான் கையில் வச்சிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் அவசரம் தான். 3 முடிச்சு போடுறீங்க, ஓகே. கையை நீங்கள் கொண்டு போகும்போது இப்படி ஆட்டக்கூடாது, ஓகே. இப்போ நீங்கள் கொடுத்த ஃபீல் சூப்பராக இருந்துச்சு, அப்படியே பண்ணுங்க, சரியா? மணினா மந்திரத்தை ஐயரே மந்திரத்தை கரெக்டாக சொல்லுங்க. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவனை தாலி ஒழுங்கா கட்ட சொல்லு. சார் என்ன இந்த டேக்ல எங்க அண்ணன் செம்மையா பண்ணுவாப்ல. அத உங்க அண்ணன் சொல்லணும். நாங்க சொன்னா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி டேக் போலாம். இது தப்பா சொல்லிட்டோமோ? ஓகே, டேக் போலாம். நம்மள அதானே சொன்னா. கை விட கல்யா, தாலியை கழட்டணும். கட்டின தாலியை கழட்டணும்னு சொல்றியே, நீயும் ஒரு பொண்ணு தானே? என்னங்க சீரியஸா பேசுறீங்க? இது ஷூட்டிங். நிஜமான கல்யாணமா இருந்தா நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இப்படி சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு தான் அது ஷூட்டிங், எனக்கு இல்ல. எப்ப எனக்கு இந்த தாலியை கட்டி 3 முடிச்சு போட்டாரோ அப்பவே கௌதம் தான் எனக்கு புருஷன். ஏமா அவங்க தான் சொல்றாங்கல்ல, தாலியை கழட்டி கொடுமா. விளையாடுத்தனமா பேசிட்டு இருக்க. அப்பா, இது விளையாட்டுத்தனம் கிடையாது, என்னோட வாழ்க்கைப்பா. என்ன வெளியா பேசுறீங்க? எல்லா சீனுக்கு எப்படி உங்களுக்கு நடிச்சு காமிச்சனோ அந்த மாதிரி தான் இந்த சீனுக்கு தாலி கட்டி காமிச்சேன். முதல்ல தாலி கழட்டி கொடுங்க, டேக் போலாம். லேட் ஆகுது, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். தாலியை கழட்டி கூட ஆகலையா? ரிகல்சல் பார்க்கும்போது எது நடந்தாலும் நிஜம் கிடையாது, டேக்கில் பண்ணாதான் நிஜம். என்னடா நான் சொல்றது சரிதானே? 100% நீ சொல்றதானே சரி. ஓ அப்படியா? அப்போ ஃபர்ஸ்ட் நைட் சீன் எடுக்கணும்னு சொல்லி டைரக்டர் ரிகர்சல் பார்த்தா ஓகேவா மாமா? ஒரு சரி தைரியமா சொல்லுனே. ரிகர்சல்ல எது நடந்தாலும் சும்மாதான், டேக்கில் நடந்தாலும் நிஜம். நீ சொல்றதுதான் சரி. டைரக்டர் எத்தனை தடவை ரிகர்சல் பார்த்தாலும் அதுவா படத்துல வரப்போகுது. நான் டேக்ல பண்றதுதான் படத்துல வரப்போகுது. அப்ப நான் பண்றதுதான் நிஜம். ஏமா அண்ணாச்சியோட அடமான வச்சு இந்த படத்தை எடுத்துட்டு இருக்கோம், நீ விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு தாலியை கட்டி 3 முடிச்சு போட சொல்லுவீங்க, அப்புறம் கழட்ட சொல்லுவீங்க. நாங்களும் அப்படியே பண்ணணுமா? இதை பாருங்க, நடிகைன்னா அப்படித்தான். 100 தடவை தாலியை கட்டுவோம் கழட்டுவோம். தாலி கட்டினவன் தான் புருஷன்னா படத்துல எல்லா ஹீரோயினுக்கும் கல்யாணம் முடிஞ்சு அவங்க கூட தான் வாழ வேண்டியது இருக்கும். டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, தாலியை கழட்டி கொடுங்க. நடிகைன்னா ஓகே, நீங்க சொல்ற மாதிரி அவங்க நடிப்ப தொழிலா நினைச்சு வராங்க. ஆனா நடிக்கிறது எனக்கு தொழில் இல்லையே. என்னமா வாய் மூடிட்டு சும்மா இருக்க? என்னங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அகல்யா, தாலி கழட்டி கொடு. என்னால முடியாதுமா, புரிஞ்சுக்கோ. இது நிஜ கல்யாணம் இல்லடி. கழட்டு. சரிம்மா, உங்களுக்காக இந்த தாலியை கழட்டி கொடுக்குறேன். ஆனா இனிமே வாழ்நாள் முழுக்க நீ கழிச்ச தாலியை பார்க்கவே முடியாது. தம்பி, போனை பண்ணி முதல்ல உங்க அம்மா அப்பா இங்க வர சொல்லு. அவங்களே வர சொல்லணும். தம்பி, இவ்வளவு நேரம் எல்லாரும் அவளை சமாதானப்படுத்தினோம். அவளுக்கு புரியுற மாதிரி எல்லாரும் எடுத்து சொன்னோம். ஆனாலும் அவ கேட்கல. நீங்க தான் அவ புருஷன்னு உறுதியா நம்புறா. இது எங்க பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை தம்பி. இதுல நாங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. தயவு செஞ்சு உங்க அம்மாவையும் அப்பாவையும் இங்க வர சொல்லுங்க. அவங்க வந்தாதான் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் தம்பி. ஹலோ, ஏ அகலியா, அகலியா,
உங்க அப்பா அம்மாவை வர சொன்னதுக்கு தேங்க்ஸ். நமக்குள்ள போட்ட ஒப்பந்தத்தை நீ மறந்துட்ட. என்ன ஒப்பந்தம்? ரீலு உன்னை ஒரு செகண்ட் கூட லவ் பண்ணலனா நீ எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு சொன்னல. ஆமா சொன்ன. ஆனா இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்ட. நான் சொன்ன வார்த்தையை மீறலையே. என்னம்மா சொல்ற நீ? கௌதம் கிட்ட கேளுங்க. ஏப்பா ரீலு அகலியா சொல்ற உண்மையா? இவ போய் சொல்றானே. கௌதம் உண்மையா சொல்ல. நான் பல தடவை உன் கண்ணுல காதுல பார்த்தேன். எப்பவுமே அந்த எண்ணம் என்கிட்ட இல்ல. பொய் சொல்லாத. என் கழுத்துல தாலி கட்டின அந்த செகண்ட் உன் மனசுல என்ன மனைவியா நினைச்சு பார்த்தேன். அந்த ஃபீலிங்க உன் கண்ணுல நான் பார்த்தேன். சும்மா உளராத. தாலி கட்டும் போது என்ன ஃபீல் வரணும்னு சங்கருக்கு நடிச்சு காமிச்சேன். அப்ப நீ நடிக்கல, இப்போதான் நீ நடிக்கிற. உன் அப்பா அம்மா இங்க வரதுக்கு முன்னாடி உன் மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு சொல்லு. எப்பவுமே நீ என் மனசுல இல்ல. எனக்கு இந்த படம் தான் முக்கியம். போறா சரி, நீ நேசிக்கிற அந்த சினிமாவோட ஆதாரமே இந்த கேமரா தானே? இந்த கேமரா மேலயும் உன் தொழில் மேலயும் சத்தியம் பண்ணி சொல்லு, உன் மனசுல நான் இல்லன்னு. தெரியல, உண்மையை சொல்லு. ஏரியில் அமைதியா இருக்க. இந்த பாரு ரீலு, அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப சொல்லு கௌதம், உன் மனசுல நான் இருக்கேனா? என் மனசுல நீ இருக்க. மயங்கினேன் நான் மயங்கினேன், என் உள்ளத்தில் நீதானே. உருகினேன் நான் உருகினேன், என் உணர்விலும் நீதானே. ஏதும் அறியாமல் இருந்தேன், ஏதேதோ செய்தாய். பூவின் இதழாக மலர்ந்தேன், கொய்தாய். மயங்கினேன் நான் மயங்கினேன், என் உள்ளத்தில் நீதானே. லட்சுமி வாமா. நல்லா இருக்கேம்மா. யார் முகத்துல முழிக்க கூடாதுன்னு இத்தனை வருஷமா ஒதுங்கி வாழ்ந்தனோ அவங்க முகத்தையே பார்க்க வச்சுட்டியேடா. கிளம்பி இங்க இருந்து. லக்ஷ்மி லக்ஷ்மி ஒரு நிமிஷம். என்ன மன்னிச்சிருமா. நீங்க ஏன் ஆண்டி எங்க அம்மாட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? கௌதம், உங்க அம்மா அகல்யா அப்பாவோட கூட பிறந்து தங்கச்சிப்பா. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல அவங்கள ரொம்ப காயப்படுத்திடுச்சு. அன்னைக்கு அவங்க வீட்டை விட்டு கோச்சிட்டு போனவங்க தான். நாங்க எவ்வளவோ தேடி பார்த்தோம். எங்களால உங்களை கண்டே பிடிக்க முடியல. உங்களை கண்டுபிடிக்க முடியாததுனால தங்கச்சி இல்லாத வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்லி திருச்சி வீட்டை வித்துட்டு மதுரையில வந்து நாங்க செட்டில் ஆயிட்டோம். மதுரையில செட்டில் ஆயிட்டு சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன? எனக்கு சேர வேண்டிய சொத்தை கூட நான் கேட்டு வரல. ஏன் தெரியுமா? அப்படி வந்தா உங்க முகத்துல முழிக்கணுமேனு தான். தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. நாங்க எங்கேயாவது போய் நிம்மதியா வாழ்ந்துக்கிறோம். ஒரு நிமிஷம்மா. இத்தனை வருஷமா இந்த அண்ணன் மூஞ்சில முழிக்க கூடாத அளவுக்கு அப்படி நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்? சொல்லுமா, சொல்லு. என்னம்மா இது? எழுந்துரு. நீ ஏம்மா வந்து என் கால்ல விழற? வயசுல சின்ன பொண்ணுன்னா திடீர்னு உங்க கால்ல விழுந்ததுக்கு நீங்க பாத்துறீங்களே. அப்போ என் கால்ல எங்க அம்மா கும்பிட்டு விழுந்தா எனக்கு எப்படி இருக்கும்? என்னம்மா சொல்ற? கௌதம் எடுக்கிற படத்துல ஹீரோனா நடிக்க கேட்டு வந்தாங்க. பேசிட்டு போகும்போது அவங்க போனை மிஸ் பண்ணிட்டாங்க. அதை எடுத்து கொடுக்கும்போது வால்பேப்பர்ல உங்க போட்டோ பார்த்தேன். கௌதம் கிட்ட கேட்டேன். அப்பா அம்மான்னு சொன்னாரு. அப்பா அவரோட ரூம்குள்ள வச்சிருக்கிற உங்க போட்டோ பார்த்து பல தடவை அழுததை நான் பார்த்திருக்கேன். நான் அம்மா கிட்ட போய்
மொபைல்ல உங்க போட்டோ பார்த்தது சொன்னேன். அம்மா அம்மா என்ன என்ன படத்துல நடிக்க கேட்டு வந்தாங்களே, என்னம்மா பண்ணலாம்? போடி போய் வேலையை பாரு. வந்தாங்களாம் 3 பேர், உடனே நாங்கள் நடிக்க அனுப்பணுமா? போ. அதுக்கு இல்லம்மா. ஏய் 4 நாள்ல அவனுக்கு நிச்சயதார்த்தம், ஞாபகம் இருக்குல்ல? நான் சொல்றத கேளுமா. டைரக்டர்னு சொன்ன பையன் யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு நடி. இத்தனை வருஷமா நீங்க யார தேடிட்டு இருந்தீங்களோ அந்த அத்தையோட பையன் தாம்மா அவன். என்னம்மா சொல்ற? அவன் போனை மிஸ் பண்ணிட்டான். அதை எடுத்து கொடுக்கும்போது அதுல அத்தை மாமா போட்டோ பார்த்தேன். யாருன்னு கேட்டேன். அப்ப அப்பா அம்மான்னு சொன்னான். ஆமாம்மா, அவங்க போன் நம்பர் வாங்கிட்டேன். அது அப்பா கிட்ட கொடுத்தா அவங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிட்டு வந்துடலாம். இல்லம்மா, நாம அவ்வளவு சீக்கிரத்துல அவங்கள கூட்டிட்டு வர முடியாதுமா. ஏம்மா உமால அவ்வளவு கோவமா? ஆமாம்மா, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 4-5 நாள் இருக்கும். இந்த பையனுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் நடந்துச்சு. கௌதம்னு பையனுக்கு பேரும் வச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு நடந்த ஒரு சின்ன வாக்குவாதத்துல நான் பேசின ஒரு வார்த்தை அவங்கள ரொம்ப காயப்படுத்திருச்சுமா. நான் எவ்வளவோ மன்னிப்பு கூட கேட்டேன். ஆனா அவங்க மனசு மாறல, கோச்சிட்டு போயிட்டாங்கம்மா. இப்ப என்னம்மா பண்ணலாம்? ஒரு விஷயம் நடந்தா அவங்களால மறுத்தே பேச முடியாது. என்னம்மா அது? நீ உன் அத்தை பையனை கல்யாணம் கட்டிட்டீன்னா விளையாடலாமா நீ? என்னால முடியாது. இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும்னா நீ அவனை கல்யாணம் பண்ணித்தாம்மா ஆகணும். சாரிம்மா. அகல்யா, என்னம்மா? தயவு செஞ்சு அகல்யா. அம்மா, என்னம்மா இப்படி பண்ற? இல்லம்மா, இந்த 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்து இதை விட்டா வேற நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதம்மா. அதுக்கப்புறம் நானும் எங்க அம்மாவும் பிளான் பண்ணபடி லெட்டரை எழுதிக்கிட்டு கௌதம போய் சந்திச்சேன். கௌதம் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் நடிக்கிறேன், அப்ப ஒரு செகண்டாவது என் மேல காதல் வந்துச்சுன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் கண்டிஷன் போட்டேன். எனக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை அவங்க கிட்ட நிப்பாட்டணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா கௌதம் அதை செய்யல. அதனால எங்க அம்மாவை மயக்கம் போட்டு விழற மாதிரி நடிச்சு அந்த நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல எல்லா சீன்லயும் நடிச்சு காட்டுற மாதிரி கௌதம் தாலி கட்டுறதையும் நடிச்சு காட்டினாரு. நான் அதை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தாலி கட்டின கௌதம் தான் என் புருஷன்னு அடம் பிடிச்சேன். தாலியை கழட்ட மாட்டேன்னு சொன்னேன். இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு கூட தெரியாது. எங்க அம்மா பேசுறதுக்கான தண்டனையை நீங்க கொடுத்துட்டீங்க அத்தை. இனியும் நம்ம குடும்பம் ஒண்ணு சேராம போயிட்டா அதுக்கு நீங்க காரணம் ஆயிடுவீங்க. சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் என் சந்தோஷம்னு உனக்கு நல்லா தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையும் இந்த அண்ணனை பிரிஞ்சு வரதான் உன் சந்தோஷம்னா தாராளமா நீ போயிட்டு வரணும். ஆனா ஒன்னே ஒண்ணுமா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த அண்ணனுக்கு ஒண்ணு ஆகும்போது அன்னைக்கு மட்டுமாவது இந்த அண்ணன் பக்கத்துல நீ இருக்கணுமா? எனக்கு அது போதுமா, அது போதும். ப்ளீஸ் அத்தை, என்ன மருமகளை ஏத்துக்கங்க. நீ அப்படி போனா 2 பேரும் ஒண்ணா இருப்பாங்கல்ல. போ, என்ன பாக்குற? என்ன மன்னிச்சிடுன்னு ஏதோ கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். இனிமே போக மாட்டேன்னு. சந்தோஷமா வாங்க மாப்பிள்ள. சும்மா இன்னும் எதுக்கு பாத்துருக்கீங்க? 2 பேரும் காலில் விழுங்க. அட வந்து விழுங்கப்பா. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, சந்தோஷமா நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. அத்தை, அத்தை, அப்ப இது எல்லாமே உங்க பிளான் தானே அத்தை? பிரிஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு இதை விட்டா எனக்கு வேற நல்ல வழி தெரியலப்பா. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதப்பா. நான் தப்பாவே எடுக்கல அத்தை. நல்லா இருங்க, நான் கிளம்புறேன். நல்லா இருங்க. தள்ளுங்க சார், விடுங்க சார். ஹீரோ சார், தாலி கட்டுற சீன் இன்னும் எடுக்கல. வெயிட் பண்ணுங்க. யாருக்கு? அதான் நீங்க கட்டிட்டீங்களே டைரக்டர் சார். அது மட்டும் இல்ல, இனிமே இந்த படத்துல நடிக்க மாட்டேன். இருங்க. ஏன்? அகல்யா எனக்கு வரப்போற மனைவி நினைச்சு ஒவ்வொரு சீனும் ஃபீல் பண்ணி பண்ணேன். சரிங்க, பெண்ணாச்சு. உங்க மனைவியோட நான் எப்படி சார்? சாரி, அது மட்டும் இல்ல, இன்னும் எவ்வளவு சொல்லணும். வேணாம், ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. ப்ளீஸ் என்னை விடுங்க, போங்க.
டேய் வாங்கடா. அண்ணே ஒரு நிமிஷம். என்னடா இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ரிகர்சல் தானே? ஏன் கேட்கல நீ தானே தாலி கட்டணும்? 5 எண்ணுவேன், அதுக்குள்ள இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும். இல்லைண்ணா நான் காலி பண்ணிக்கிறேன்டா. பேங்க்கும் மணியனும் பார்க்க போயிருக்காங்க அத்தை. ஆமாம் அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க கூப்பிட்றேன். சங்கர் என்ன சொன்னா பேங்க்கு? எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், முடியவே முடியாதுன்றான். இப்போ என்ன பண்ணலாம்? ஆமாம், ரிமன் உங்க கூட தானே வந்தான். எங்க அவன்? எடிட்டரை பார்த்து வரன்னு போயிருக்கான். எவ்வளோ தடைகளை தாண்டி இந்த படத்தை எடுத்தோம். ஒரே ஒரு சாங் தான் பேலன்ஸ். அப்புறம் 10-15 க்ளோஸ்அப் ஷாட் தேவைப்படும், அவ்வளோதான். அதுக்குள்ள என்னாலதான் இவ்வளோ கஷ்டம். பிரிஞ்சு போன நம்ம குடும்பத்தையே ஒன்று சித்தவனி. இவன் என்ன பண்றான்? சூப்பர் கட்டிங் வீடியோ. தேங்க்ஸ். டேய் எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? இதெல்லாம் நம்ம ரிமைண்ட் ஐடியா தான். ரிமைண்ட்? இந்த ஐடியா எப்படி உனக்கு வந்துச்சு? நானே யோசிக்கல. ஏய் சங்கரை போய் பார்த்தோம், எவ்வளவோ சொல்லியும் முடியவே முடியாதுன்ட்டான். என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் எனக்கு ஐடியா வந்துச்சு. நீ நடிச்சு காட்டின எல்லா சீனையுமே மேக்கிங் ஆகுமேன்னு ஷூட் பண்ணியிருந்தேன். ஓ. உடனே கட்டிங் பிளேட்டா போனேன். சங்கரோட சாட்டப்புறம் தூக்கிட்டு உன் சாட்டப்புறம் இன்சர்ட் பண்ணேன். அவ்வளவுதான், படம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா ரிமாண்டு. இப்ப தானே உருப்படியா ஒரு வேலை பார்த்துருக்க. அப்புறம் என்ன, ஹீரோ ஹீரோயின் நம்ம கிட்ட இருக்கு. உடனே ஷூட்டிங் போய் மீதியை முடிச்சு படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே? என்ன பண்ணிடுவோம். Come in. குட் மார்னிங் சார். வாங்க மார்னிங் வாங்க. சார். மார்னிங் சார். வணக்கம் முதலாளி. வணக்கம். என்ன ப்ரொடியூசர் சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க பண்ண உதவினால தான் சார் எங்களால சினிமா எடுக்க முடிஞ்சது. இன்னைக்கு சினிமாவில் எங்களையும் 10 பேருக்கு தெரியும்னா அது உங்களால தான் சார். உங்க உதவியை என்னைக்கும் மறக்க மாட்டோம் சார். நீங்க சினிமாவில் ஜெயிச்சதுக்கு காரணம் உங்களோட தன்னம்பிக்கை, உழைப்பு, உங்களோட திறமை தான். இதுல நான் ஒண்ணுமே பண்ணல. முதலாளி படம் நல்லா வந்திருக்கு, பெரிய தொகைக்கும் போயிருக்கு. உங்களால் நானும் இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் ஆயிட்டேன். இந்தாங்க முதலாளி, நீங்கள் கொடுத்த 30 லட்சமோ அதுக்கான வட்டியும் தனித்தனி செக்காக கொண்டு வந்திருக்கேன். முருகா, எனக்கு இந்த பசங்க நம்பிக்கை இருந்துச்சு. நீ எத்தனை நாள் தான் இப்படியே சுற்றிட்டு இருப்ப. அதனால தான் உன்னை ப்ரொடியூஸ் ஆகணும்னு நினச்சேன். இதை நான் சொன்னால் நீ ஒத்துக்க மாட்டேன். கொண்டாட்டி திட்டுவான், மாமியார் திட்டுவான்னு அவங்க மேலே பழிய போடுவேன். எல்லா மனுஷனுக்குமே ஒரு தன்மானம் உண்டு. அந்த தன்மானத்தை சீண்டி விட்டா கோபம் வரும். அந்த கோபம் நல்ல முறையில் இருந்ததுன்னா அவனை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடும், வெற்றி பெற வைக்கும். அதனால தான் உன்னை கோவப்பட வச்சேன். உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வெற்றி எனக்கு கிடைச்ச வெற்றி மாதிரி தான். இதே தன்னம்பிக்கையோடு உழைங்க, உச்சத்துக்கு போயிடுவீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ முருகா. முதலாளி எனக்கு அசல் மட்டும் போதும், வட்டியை நீயே வச்சுக்கோ. அடுத்த படத்தை சீக்கிரம் ஆரம்பி. ரொம்ப நன்றிங்க முதலாளி. நல்லா இருக்கு. சினிமா 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 சூப்பர் பாட்டு, சூப்பர் ஹிட், செம டான்ஸ், செம ஹாட். சினிமா 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 கும்மாளமா ஆட்ட போடு, குத்து பாட்டு, கும்மி ஹிட். படம் எடுக்க போறோம், படம் எடுக்க போறோம், படம் எடுக்க போறோம். நாங்க கெருங்கருங்க, நல்ல கலைஞருங்க, எடுக்க போறோமே சினிமா சினிமா தான். இளமை துடிப்பு இருக்கு, நமக்கும் வாய்ப்பு இருக்கு, சிகரம் தொடுவோமே இனிமே இனிமே தான். படம் எடுக்க போறோம், படம் எடுக்க போறோம், படம் எடுக்க போறோம். காலம் கழிஞ்சதடா, கனவும் பறிச்சதடா, நாங்க எடுப்போமே சினிமா சினிமா தான். ஊரே பாராட்டும், உலகே சீராட்டும், எங்க எதிர்காலம் இனிமே இனிமே தான். அந்த காலம் இந்த காலம் எந்த
காலம் வந்தாலும் உடனே காதல் வரும் சினிமா சினிமா தான். வாடி அடி வாடி அடி வாடி 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 வா. தட்டுப்பட்ட முறுக்கு எல்லாம் காதலிக்கு வாங்கி தந்து காதல வளர்த்த கேட்ட இந்த சினிமா தான். சித்தார கட்டை கட்ட சிங்காரம் பண்ணை கட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாள். காமெடி நிறைஞ்சிருக்கும் சூப்பர் ஹிட் தானே எங்க சினிமா தான். பம்பரக்கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே. தங்கச்சிலை போல் ஐயோ தவிக்க விட்டாளே. கவலையோட வந்த கவலை மறந்து போவதெல்லாம் கலைய பார்த்தெடுக்கும் இந்த சினிமா தான். கலகலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா கொல கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்திவா